யாரை பார்த்து யாரை பயப்படுறது? யாரை பார்த்து அங்கிள்னு சொல்ற? மேடையில் பேசுற பேச்சாடா அது? இன்னைக்கு சிஎம் சார்னு சொல்றாரு, அன்னைக்கு அங்கிள் சொன்னாரு, அங்கிள்னு சொன்னோன்னே வெற்றி செஞ்சோம். குடும்பமே கொள்ளடிக்குதுன்னா நீ விளக்க பிடிச்சி பாத்தியாடா? நான்சென்ஸ். சும்மா விட்டுடுவானா? என்ன கொச்சையா பேசக்கூடாது. 6 மணிக்கு மேல தண்ணி அடிக்காம இருக்க முடியாது. கை கால்லாம் இப்படி உதறும். மது போதை, மங்கை போதை இப்பதான் தெரிஞ்சுச்சோ. சென்சிட்டிவான தெரிஞ்சு நீ பேசுறியா? சமயத்துல இதெல்லாம் ஹம்டி டம்டி செட் ஆன் வால் மிகப்பெரிய கட்சி சார். அந்த ஹம்டி பல லட்சம் பேர் தொண்டர்கள் வச்சிருக்கிற பொதுச் செயலாளர் நீங்க பேசக்கூடாது. ஹம்டி டம்டி செட் ஆன் தி வால். தட் ஹம்டி டம்டி இஸ் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்து இது ஒரு கட்சி, இதுக்கு நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிக்கிறோம். இன்னொருத்தி பேசுற நாமக்கல்ல 26 வருஷமா நான் விஜய் தான் லவ் பண்றேன். எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும். நான் போய் அவன் பக்கத்துல பத்துக்கு போ. லைட் ஆஃப் பண்ணி போட்டு சின்ன ரசிக்கிறான் உள்ள அந்த கூட்டத்தை பார்த்து. எனக்காக கூட்டம் எப்படி அலமோதுது பாரு. நீ அதை ரசிக்கிற போது நீ தலைவனடா. நீ ஒரு சர்வாதிகாரி, நீ ஒரு சைக்கோ, நீ ஒரு சாடிஸ்ட். மக்கள் உன்னை. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் மற்றும் டிஎம்கே யூடியூபர் திரு குடியாத்த குமரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கரூரில் நடந்த சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாட்டை மட்டும் இல்லை இந்தியாவை ஒழிக்கிறதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக திரு விஜய் அவர்கள் ஏன் வெளியிலே வரல, பேசவில்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு ஒரு 4 நிமிஷம் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. திரு சிஎம் சார் அவர்களே பழி வாங்குறத என்னை மட்டும் பழி வாங்க, ஏன் என் தொண்டர்களையும் எனக்கு ஆதரவாக பேசுகிறோன்னு நீங்கள் ஏன் பழி வாங்குறியா, என் கட்சிக்காரெலாம் ஏன் கைது நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இந்த சம்பவம் நடந்து 72 மணி நேரம் ஆயிடுச்சு சார். அவர் வீடியோ வெளியிட்டார்ல 72 மணி நேரம். அவர் வீடியோ விடும்போது 72 மணி நேரம். இப்போ தான் போதை தெரிஞ்சிச்சோ. ஒரு கட்சி தலைவர் இப்படிலாம் பேசலாமா? அப்படிதான் பேச முடியும். 72 மணி நேரம் என்ன பண்ணீங்க? ஏகப்பட்ட தொண்டர்கள் அவர் பின்னாடி இருக்காங்க. அதான் அந்த என்ன லட்சக்கணக்கில் இருக்காங்க. அது தொண்டர்கள் கிடையாது. அது இந்த அந்த ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு அப்பாவி மக்கள். 72 மணி நேரம் ஆயிடுச்சு நடந்து. நீ அங்கே கரூரில் இருக்கிற துண்டக்கானன் துணியக்கானன்னு ஓடி போயிட்ட. திருச்சி ஏர்போர்ட்டில் பத்திரிக்கையாளர் உன்னை விஜய் சார்னு கூப்பிட்றாங்க. நீ அங்கே உன் கூட பவுன்சர்ஸ் இருக்காங்க. உன் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பலத்தமான ஒரு பாதுகாப்பு இருக்குது. வைப்பிரிவு பாதுகாப்பு. அது பெரிய பாதுகாப்பு. அது உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே ஒரு 2 நிமிஷம் நானும் மனுஷன்தான் சொல்கிறேன். இன்றைக்கி நீயும் மனுஷன்தான் விஜய், நீயும் மனுஷன்தான். நான் பேய் பிசாசுன்னு சொல்ல வரல. ஆனால் நீ மனிதாபிமானம் இல்லாத மனுஷனதை நிரூபிச்சுட்டு இருந்து திருச்சி ஏர்போர்ட்டில் உன்னை கூப்பிட்றாங்கல்ல விஜய் சார்னு ஒரு நிமிஷம் நானும் இங்கே பேசுறது அங்கே பேசியிருக்கலாம். அங்கே பேசிட்டு போயிருக்கலாம். அங்கே சிரிச்சினே போய் ஃப்ளைட் ஏறுற. சென்னையில் போய் லேண்ட் ஆகிற. நீ சென்னையில் லேண்ட் ஆகும்போது 29 டெத்து கன்ஃபார்ம் ஆகுது. கவர்மெண்ட் சைட்லேருந்து கன்ஃபார்ம் ஆகுது 29 டெத்து. நீ ஃப்ளைட்டு திருச்சியில் ஏறும்போது 4 டெத்து சொல்கிறாங்க. ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணோம், இல்லை கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணோம். அப்போவே 10 ஆயிடுச்சு. கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறது தான் நமக்கு முக்கியமானது. நீ சென்னையில் போய் லேண்ட் ஆகும்போது 29 கன்ஃபார்ம் ஆகுது. இறங்கி வர சிரிச்சினே பேசிட்டு வர. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அதை நீங்கள் மறுக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் ரெஃப்யூஸ் நான் சொல்கிறத. சிரிச்சினே வர. அங்கே இருக்கிறவங்க செல்ஃபி எடுக்கும்போது மேலே கை போட்டுன்னு சிரிச்சினே செல்ஃபி எடுக்கிற. என்ன மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இல்லை ஒருவேளை தெரியாம கூட இருக்கலாம் விஜய்க்கு. எப்படி தெரியாமல் இருக்கலாம்? என்னங்க பேசுகிறீங்க? உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சுன்னா விஜய் தெரியாமல் இருக்கா? விஜய் தெரியாமல் இருக்குமா? நடிச்சாரா எப்படி சார்? அதே படி எடுக்கும்போது நான் நடித்தான் அந்த ஆள். அங்கே போய் இன்னைக்கு நடிப்பு, இன்னைக்கு வெளியிட்ட வீடியோ நடிப்பு. அது பின்னாலுக்கு வரேன். உனக்கு அங்கேயே சொல்லி நீ கொடுத்துருக்காரு சார். ஏங்க நீ அங்கே இறங்கும் போதே தெரியுது. ஃப்ளைட்டில் இருக்கும்போதே தெரியுங்க உனக்கு. அங்கே உனக்கு கொடுத்துருக்குற பாதுகாப்பு இருக்குது இல்லை? அதெல்லாம் சேட்டலைட் ஃபோன் வச்சுருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்க சேட்டலைட் ஃபோன் வச்சுருப்பாங்க. எத்தனை கிலோமீட்டர் மேலே பிறந்தால் கூட ஏன் உங்களுக்கு ஃப்ளைட்டில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் வராதா? உங்களுக்கு வயர்லெஸில் வராதா? தெரியும். இறங்கும் போதே சொல்லிட்டாங்க 29 கன்ஃபார்ம் பண்ணிட்டான், 29 பேர் கன்ஃபார்மாக இறந்துட்டாங்கன்னு. அப்படியான்னு கேட்டுன்னு கீழே இறங்கி வர. அந்த ஏர்போர்ட்டில் ஒரு செக்யூரிட்டி கார் இருக்கும். இப்படிப்பட்ட ஆட்களை கூப்பிட்டு போய் வெளியே அவங்க விடுவாங்க. அந்த காரில் நீ ஏறுற. ஒயிட் கலர் காரு, சைரன் லைட்டு ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதில் நீ ஏறுற. அப்போ சிரிக்கிற, நல்லா சிரிக்கிற, சந்தோஷமாக சிரிக்கிற, செல்ஃபியெல்லாம் எடுக்கிற. 29 பேர் செத்துட்டான். உன்னுடைய பரப்புரையில் 29 பேர் செத்துட்டாங்க. 1.5 வயசு குழந்தை இறந்துருக்கு, 80 வயசு மூதாட்டி இறந்துருக்காங்க, இளம் பெண்கள் இறந்துருக்காங்க, சின்ன பசங்க இறந்துருக்காங்க. இதை கேட்டு நீ சிரிச்சிட்டு போனாலும் 72 மணி நேரம் நான் எங்கே இருக்கிறேன்னு தெரில. ஒரு அறிக்கை மட்டும் வெளியிட்டேன். எனக்கு நெஞ்சு வலிக்குது, எனக்கு நெஞ்சு அடிச்சிச்சு, நெஞ்சு வலிக்குது, எனக்கு கீழே வலிக்குது, மேலே வலிக்குது, ஆழ்ந்த இறங்கன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டேன். ஆனால் 72 மணி நேரம் கழிச்சு நீ ஒரு வீடியோ 4 நிமிஷமா 4 நிமிஷம் வரும். 4 நிமிஷம் ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுற. என்ன ஒரு வீடியோ வெளியிடுற. அப்போது நீ ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறது, நானும் மனுஷன்தான், உங்களை நானும் வருத்தம் தான், எனக்கு மன வருத்தமாகுதுன்னு. அப்படியே விஜய் ஒரு நல்ல நடிகை, அது நான் மறுக்கலை, நடிச்சிட்டேன்.
அப்போ உனக்கு 72 மணி நேரம் கழிச்சு தான் தெரியுது 41 பேர் இறந்துட்டாங்கன்னு. அப்போ உனக்கு இப்போதான் போதை தெரிஞ்சிச்சோ, மது போதை, மங்கை போதை இப்பதான் தெரிஞ்சிச்சோ, சென்சிட்டிவான தெரிஞ்சு நீ பேசுறியா? அப்படிதான் பேசணும். இல்ல கட்சி தலைவர் 72 hours இன்சிடென்ட் நடந்து 72 hours பிறகு நீ இப்படி ஒரு வீடியோ வெளியிடறா. 72 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? இல்ல அவர் ஒரு மனுஷன் தானே சார், அவருக்குன்னு நம்மளால ஒரு 40 உயிர் போயிருச்சுங்கிற ஒரு ஆதங்கம் இருக்க தானே செய்யும் சார். அது நீ உடனே பேசிடணும். நீ கரூர்ல தங்கி இருக்கணும், நடக்கிறது நடக்கட்டும். அதான் சொல்லிட்டாரு சார், நான் இருந்தேன்னா திரும்ப ஏதாவது பிரச்சனை ஆகும், ஏதாவது அதனால வந்துருவேன். சரி ரைட்டு, அது நான் ஒத்துக்கிறேன். நானும் மனுஷன், அந்த ஆள் சொல்ற மாதிரி நானும் மனிதாபிமானம் எனக்கு உண்டு, விஜய்க்கு மனிதாபிமானம் கிடையாது. நீ ஏர்போர்ட்டில் பத்திரிகைகள்கிட்ட பேசியிருக்கலாமே, நான் இங்கே இருந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரணும், போலீஸ் என்ன போக சொல்லிட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு என்னால் போக முடியாது, கூட்டம் வரும், அங்கே இந்த மாதிரி எதனா ஒரு அசம்பவம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணிட்டோம், என் கனத்த இதயத்தோட என்னைக்கு இப்படி என்னால் தான் இது நடந்துச்சு. நடியா தலை அடிச்சுன்னு கல்லில் தண்ணி விடு, நடிப்பு நீ நல்ல நடிக்க நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல, நடிச்சுட்டு அது போய். அதனால தான் இந்த முட்டாள் கூட்டம் உம்பினால் வருது, நடிச்சுட்டு அது போ. அங்கேருந்து ஓடி அங்கேயே சிரிச்சுன்னு தான் ஓடுற நீ, திருச்சின்னு போகிற, அங்கே இறங்கி சிரிக்கிற, நல்லா சிரிக்கிற. இது மக்கள் யோசிக்கணும். அந்த ஆளு நம்ம பின்னால் போகிறாங்களே அவங்க யோசிக்கணும். 72 மணி நேரம் கழிச்சுட்டு நீ ஒரு வீடியோ வெளியிட்டு பழி வாங்குறது இருந்தால் சிஎம் என்ன பழி வாங்கினா அவர் ஏன் உன்னை பழி வாங்குறாரு? இல்லை வழக்கு போட்டால் அதுக்கு பழி வாங்க தான் நடவடிக்கை அப்படிங்கிறாரு. தப்பு பண்ணால் வழக்கு போட தான் செய்வாங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க மிஸ்டர், நாங்கள் கேட்குறேன், சொல்லுங்க நண்பரே. தாவேகா தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா சரியான பாதுகாப்பு இல்லை. இங்கே பாருங்க, இவர் வராருன்னு சொல்லிட்டு 10,000 15,000 போலீஸ் விஜய்க்கு போடல சார். நானே சொல்கிறேன், விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து திருச்சியில் நடத்தினோம், நாகப்பட்டினத்தில் நடத்தினோம், திருவாரூரில் நடத்தினோம், ஏன் அங்கேயே நாமக்கல் நடத்தினோம், ஆனால் கரூரில் மட்டும் ஏன் அந்த பிரச்சனை வருது? நாங்கள் இப்போ இடம் பெரிய இடம் கேட்டோம், குறுகலான ஒரு இடத்த கொடுத்து இப்படி அவங்க கேட்ட இடத்த விட இந்த இடம் பெரிய இடம். அவங்க சொல்கிறது போய் அவங்க கேட்டாங்களே, அந்த இடத்த விட அங்கே டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸ் வரும். ஒரு வண்டி உள்ளே வர முடியாது, போக முடியாது, மக்கள் வரது போக முடியாது. இதில் டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸ் வராது. அதனால தான் இந்த இடத்த கொடுத்தாங்க. கரூரில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை நடக்குதுன்னா என்ன சொல்ல வரனே? உன் கட்சியில் ஒத்துக்கிறான், அந்த திருட்டு லாட்டரி சீட் விற்கிறானே, போலி லாட்டரி சீட் விற்கிறானே, தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட் விற்கிறானே, ஒரு சிங்கிள் நம்பர் லாட்டரி சீட் விற்கிற ஒரு ஃப்ராடு பையன் ஒருத்தன் 420 840 அந்த ஆதவர்ஜனா விட்டு என்ன நீ அறிக்கை வெளியிடுற? சிஎம் என்ன பேசினாரு? இதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி, திமுக சதின்னு நீ சொல்றது, நீ அதான் சொல்ல வர. அது அது வந்து அண்ணன் செந்தில் பாலாஜி பற்றி குறை சொல்கிறான் ஆதவர்ஜுனா, அதை நீ சொல்லி தான் சொல்கிறேன். நான் கேட்குறேன், நேற்று சிஎம் ஒரு காணொலி வெளியிட்டார் பார்த்தீங்களா? உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தலைவனை பார்க்க முடியாது. நாங்கள் எல்லாரும் விஜய் வெற்றி செஞ்சோம், நீ தான் காரணம். அதாவது விஜய் தான் கொலை பண்ணது நான் சொல்ல வரல. அந்த தமிழக வெற்றி வெட்டு கழகமா என்ன அந்த கட்சி பேர்? தமிழக வெற்றி கழகம். சரி ரைட் ஓகே, அது வெற்றி வெட்டு கழகம் தான். அந்த கட்சிக்காரன் தான் கொலை பண்ணான்னு நான் சொல்ல. உடையாத்து குமரன் எப்படி பேசுவான்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம நிறைய சண்டை போட்டுக்கணும், நிறைய சேனலில் நம்ம சண்டை போட்டுக்கிறோம். நான் விஜய் தான் கொலை பண்ணான், விஜய் கட்சிக்காரன் தான் கொலை பண்ணான்னு சொல்ல வரல. உன்னுடைய கேர்லெஸ்னஸ், ஒரு கூட்டத்தை உனக்கு ஆர்கனைஸ் பண்ண வரல. உன் தொண்டர்களுக்கு ஒரு பக்குவம் இல்லை. முதல்ல ஒரு தலைவனுக்கான பக்குவம் உங்ககிட்டே இல்லையே. உனக்கும் உன் தொண்டர்களுக்கு எதனா தொடர்பு இருக்கா? உனக்கும் உன் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு எதனா தொடர்பு இருக்குதா? எங்கள் தலைவர் தினம் ஒரு 20 மாவட்ட செயலாளர்கிட்ட பேசிடுவார். கலைஞர் 4 மணிக்கு ஃபோன் எடுத்துருவாருங்க. பத்திரிக்கை ஒரு வீட்டுக்கு 4 மணிக்கெல்லாம் வந்துடும். எல்லா மந்திரி யாரும் தூங்க மாட்டாங்க. எல்லா தினத்தந்தியிலேருந்து, தினகரன்லேருந்து, தினமணிலேருந்து, தினகரன்லேருந்து, ஹிந்துலேருந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து, என்னென்ன ஆங்கில பத்திரிக்கை, தமிழ் பத்திரிக்கை எல்லாத்தையும் பார்த்து எந்த துறை பற்றி ஏதாவது யாருன்னா எழுதியிருந்தாங்கன்னா உடனே அந்த மந்திரிக்கு ஃபோன் போய் 4 ரிங்கில் ஃபோன் எடுக்கலாம் ஒளிஞ்சோம் பயந்து உட்காந்துருப்பாங்க. இப்போ 96 அப்போ நமக்கு வந்துட்டு இது கிடையாது இல்லைங்களா, லேண்ட்லைன் தான். 2006 அவர் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும்போது அப்போல்லாம் மொபைல் ஃபோன் வச்சுட்டு இருப்பாங்க. எப்போ தலைவர் கூப்பிடுவார்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அடித்த உடனே நான் தான் கருணாநிதி பேசுகிறேன் இப்படிதான் சொல்லுவார். ஏன்னா அவன் டிபார்ட்மெண்ட்டில் உடனே பார்த்துட்டு எனக்கு 1/2 மணி நேரத்தை ரிப்போர்ட் கொடுக்கணும். ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் தூங்க மாட்டாங்க, எப்போ கூப்பிடுவார்னு தெரியாது. மாவட்ட செயலாளர்கிட்ட தொடர்பு இருப்பார். இப்போ எங்கள் தலைவர் தளபதி எந்த நேரத்தில் எந்த மாவட்ட செயலாளர் ஃபோன் போடுவார்னு தெரியாது. நைட் 2 மணிக்கு பேசுகிறார். ஒரு முறை ஒன்று வேணாம், எங்கள் வேலூர் மாவட்ட திமுக சார் இளம்பெயர் அண்ணன் ஏபிஎன், உங்களுக்கு தெரியும் அண்ணன் ஏபி நந்தகுமார், ஒரு வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், ரோல் மாடல் எம்எல்ஏ ஃபார் ஆல் த எம்எல்ஏஸ். எங்கள் அணைக்கட்டு எம்எல்ஏ அண்ணன் ஏபிஎன். நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறது இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் 2:15 மணிக்கு ஃபோன் வருது சிஎம் கிட்டேருந்து. ஏதோ ஒரு பிரச்சனை வேலூர் டிஸ்ட்ரிக்டில். இப்படி ஒரு செய்தி பார்த்தேன் நந்து, அது என்ன போய் பாருங்கள். உடனே 2:30 மணிக்கு ஓடுறாரு மாவட்ட செயலாளர் அண்ணன் ஏபி நந்தகுமார். 2:30 மணிக்கு ஃபோன் வருதுங்க, 2:30 மணிக்கு ஓடுறாருங்க. நான் என்ன அதுக்காக அண்ணன் தலைவர் தளபதிக்கு ஈக்குவலாலாம் நான் விஜய் பேச முடியாது. மாவட்ட செயலாளர் ஃபோன் நம்பர் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா? இல்லாமையா இருக்கும், ஒரு தலைவருக்கு இல்லாமல் யார்கிட்ட பேசுறது இல்லை. எனக்கு என்ன பேசுறது? அந்த அந்த பரோட்டாக்கார மாஸ்டர் யாரு? அந்த பரோட்டா மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சு அதே மாதிரி இருக்கும் மூஞ்சி. ஹம்டி டம்டி சேட் ஆன் த வால்னு ஒரு பொயம் கூட ஒன்று வரும், ரைம்ஸ் வரும், பார்த்துருக்கீங்களா? ஹம்டி டம்டி சேட் ஆன் த வால். மிகப்பெரிய கட்சி சார். அந்த ஹம்டி பல லட்சம் பேர் வச்சிருக்கிற பொதுச் செயலாளர் நீங்க பேசக்கூடாது. ஹம்டி டம்டி சேட் ஆன் த வால், தட் ஹம்டி டம்டி இஸ் தட் புஷி ஆனந்த். அந்த ஆளுக்கும்
அந்த மாவட்ட செயலாளருக்கும் அந்த புஷி ஆனந்தனுக்கும் அந்த மாவட்ட செயலாளர் தொடர்பு, விஜய்க்கெல்லாம் தொடர்பு கிடையாது. அந்த புஷி ஆனந்தன் யாருன்னு கேட்டால், பரோட்டா கடை மாஸ்டர் புஷி ஆனந்தன் யாருன்னு கேட்டால், ஒரு 4.5 தெருவுக்கு எம்எல்ஏ பாண்டிச்சேரியில், சாரி 2.5 தெருவுக்கு எம்எல்ஏ. என்ன அரசியல் தெரியும்? ஈஸ் அன் பொலிட்டிக்கல் அட்வைசர் ஃபார் விஜய், ஈஸ் அன் பொலிட்டிக்கல் ஃபாதர் ஃபார் விஜய், ஈஸ் ஆல் இன் ஆல் ஃபார் விஜய். அந்த புஷி ஆனந்தன் எதுவுமே தெரியாம அந்த புஷி ஆனந்தனால தான் பெத்த அம்மாவை துரத்திட்டு இருந்து பொண்டாட்டி பசங்க யாரும் கூட இல்லை. புஷி ஆனந்தன் என்ன தெரியும்? அவன் என்ன இருந்தாலும் என்ன ஆர்கனைஸ் நல்லா சார் பேசுறாரு. இன்னைக்கு பொதுக்கூட்டத்தில் எப்படி மக்களை கவரணும், எப்படி போய், அதனால தான் 41 பேர் இறந்தாங்க. நீ ஆட்களை கூட்டு வர இல்லை, நல்லா கேட்டுங்க சார். இப்போ நாங்கள் கூட ஆட்களை கூட்டு போவோம் சார். எங்கள் தலைவர் வராருன்னு வச்சுங்க. இப்போ ரீசெண்டாக தலைவர் வேலூருக்கு வந்தார். இப்போ எங்கள் குடியாத்தில் ஒரு ஒண்டி இருக்கார் சேர்மன் அண்ணன் என் சத்யானந்தமன். நகரத்தில் ஒரு நகர செயலர் நகர சேர்மன் இருக்கார் அண்ணன் சவுந்தரராஜன். இவர் ஒரு 1000 பேர் கூப்பிட்டு போகிறார், அவர் 1000 பேர் கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல சேஃப்டியாக நிற்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான நம்ம தான் அவங்களுக்கு குடிக்க தண்ணி வசதியிலேருந்து சாப்பாடு வசதி நம்ம தான் பண்ணி தான் ஆகும். இன்றைக்கி அரசியல்லாம் அது அந்த காலம்லாம் விட்டுவிடுங்க. டீ குடிக்காமல் வேலை செஞ்ச காலம்லாம் உண்டு. இன்றைக்கி குடியாத்துக்கு போகிற மாதிரி யாரோ 10 பேர் இருக்கலாம். நம்ம எல்லோரும் அப்படி எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்குது. நம்ம தான் கூப்பிட்டு போனோம். நம்ம அவங்கள சேஃப்டியாக கூப்பிட்டு போய் வீட்டில் சேர்க்கணும். அவங்கள எல்லாத்தையும் பார்த்துணும். நம்ம எங்கே நாங்கள் நிற்க சொல்கிறோமோ அங்கே தான் நிற்கணும். தலைவர் வண்டி அங்கே வந்து நிற்கும். நாங்கள் எங்கள் மாவட்ட செயலர் நிற்பாருன்னா, ஆனால் ஏபிஐ நிற்கிறாருன்னா அங்கே வந்து தலைவர் வண்டி நிற்கும். இந்த மாதிரி ஆர்கனைஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கரூரில் இந்த சம்பவம் நடந்திருக்காது. வந்த உடனே எல்லாரும் முண்டி அடிச்சு, இன்னொன்று டைமை கீப் அப் பண்ணணுங்க. உனக்கு எத்தனை மணி டைம் கொடுத்தாங்க? நீ கேட்டது 8 மணிக்கு கேட்ட, 8:15 மணிக்கு கேட்குற, 8 to 8:30 நீ கேட்ட டைம். போலீஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, அந்த டைம் கொடுத்தாச்சு. ஆனால் நீ 9:20க்கு தான் நீ திருச்சி ஏர்போர்ட்லேயே வந்து லேண்ட் ஆகிற. 8:30க்கு நீ உனக்கு கொடுத்த டைமே நீ 2:30 மணிக்கு வர. எங்கே வர? நாமக்கல் 4:30 மணிக்கு வர. இவ்வளோ மணி நேரம் அந்த கூட்டம் வெயிலில் நிற்குது. நீ சினிமா நடிகை. நான் ஃபீல்டில் இருக்கிறேன், நான் லைனில் இருக்கிறேன், என்னுடைய கெரியர் பெரிய கேரியரு, எல்லாத்தையும் விட்டுட்டு பெரிய கெரியரு. அதெல்லாம் இவ்வளோ பெரிய கேரியரா இல்லை இவ்வளோ பெரிய கேரியரான்னு தெரில. பெரிய கேரியர் விட்டு வரேன்னு சொன்ன இல்லை. நீ ஒரு நடிகை, உன்னை பார்க்கணுன்னு ஒரு ஆசை எல்லாரும் இருக்கும். எல்லா கட்சிக்காரும் வருவான். ஏன் என் கட்சிக்காரோட விஜய் வரானப்பா, அது என்ன சினிமாவில் பார்க்கலாமே நிற்பாங்க. ஏடிஎம்கே கார்லேருந்து எல்லா கட்சிக்கார் ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு தான், ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு. விஜய்க்கு வர கூட்டமெல்லாம் விஜய் வந்து தலைவனாயத்துக்கு விஜய் இந்த நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும், விஜய்க்கு ஓட்டு பண்ண வர கூட்டத்தில் விஜயை பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நடிகரில் உச்சபட்ச நடிகர் நம்பர் 1ல அஜித் இருக்கா, அப்படி சூர்யா இருக்கா, அப்படி விஜய் இருக்கா, அப்படி அருள்நிதி இருக்கிறாரு, இந்த மாதிரி தனுஷ் இருக்கிறா, அப்படி இந்த மாதிரி நடிகர்கள்லாம் இருக்காங்க. இல்லை இவங்கெல்லாம் வர பார்க்க ஆசைப்படுவாங்க யாராக இருந்தாலும். இப்போ நம்ம எல்லா நடிகர்கிட்டையும் பழகிறோம். நான் எனக்கு அந்த ஆசை இருக்காது, நீங்கள் எல்லார்ட்டையும் பேட்டி எடுக்க உங்களுக்கு ஆசை இருக்காது. பாமர மக்களுக்கு அந்த ஆசை இருக்கும். அதில் முண்டி அடிச்சுன்னு போய் அந்த கூட்டத்தோட பொதுமக்களோட இந்த கட்சிக்காரங்க சேர்ந்துன்னு இவங்களெல்லாம் விட்டு ஓடிவிட்டான். அந்த மாவட்ட செயலாளர், கரூர் மாவட்ட செயலாளர், இந்த புஷி ஆனந்தன், அந்த லாட்டரி சீட் வியாபாரி, அந்த ஆதவர்ஜினா, இன்னொருத்தன் நிர்மல்குமார்னு ஒருத்தன் வந்துக்கிறான். அவன் தான் வந்து ஐடிவிங்கெல்லாம் பார்த்தவன் ஏடிஎம்கேல. இவங்க தான் அந்த கட்சியை நடத்துகிறாங்க. ஓடி போயிட்டாங்க. கட்சிக்காரம் பொதுமக்கள் முண்டி அடிச்சு போலீஸ் எவ்வளோ வராங்க. மரியாதைக்குரிய டிஜிபி சார், இப்போ புதுசாக நாமினேட் பண்ணியிருக்காங்களே டிஜிபி, நம்ம லா அண்ட் ஆர்டர் டிஜிபி, அவர் பேட்டி அழகாக கூட, இந்த 500 மீட்டரில் எத்தனை போலீஸ் இருந்துச்சு, 50 மீட்டரில் எத்தனை போலீஸ் இருந்துச்சு, எத்தனை பேர் வருவாங்க, எங்கெங்கே யார் வண்டி எங்கே நிற்கும், நாங்கள் வண்டி நிற்க சொன்ன ஒரு இடம், ஆனால் வண்டி போய் நின்று ஒரு இடம், நாங்கள் சொன்ன இடத்துல வண்டி நிற்கலை அப்படின்னு சொல்லி அவர் கிளீனாக சொல்கிறார். முழுக்க அவங்களுடைய ஆர்கனைசேஷன் சரியில்லை, அவங்களுடைய அந்த ஒருங்கிணைப்பு சரியில்லை. ஆனால் அவங்க தரப்பு இல்லாத காரணத்தால் தான் இது நடந்துச்சு. ஆனால் அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர்னு கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் யார் கட் பண்ண சொல்கிறாங்க? திடீர்னு செருப்பு அவர் மேலே வீசப்படுது. செருப்பு யார் வீசினாங்க? இது திட்டமிட்டு திமுகவுடைய சதி அப்படிங்கிறாங்க. அப்படிதான் சொல்லுவான். 41 பேரை கொண்டு போட்டானுங்க. அதுக்கு காரணம் அவங்க. இவங்க தான் போய் இறங்கி 41 பேர் கீழே தள்ளி கழுத்தில் கால் மேலே வச்சு கொண்டுட்டாங்க. நான் சொல்ல வரல, ஏதோ ஒரு படம் ஒன்று வரும். இல்லை அவங்க சைடு குற்றச்சாட்டு சார். அவங்க சைடு கரண்ட் கட் ஆகுது, ஆம்புலன்ஸ் உள்ள வருது. இருங்க, ஆம்புலன்ஸ் சார், இந்த ஆம்புலன்ஸ் இந்த எடப்பாடி பழனிசாமி கூட ஆம்புலன்ஸ் எப்படி உள்ள அந்த ஆளுக்கு ஆம்புலன்ஸ் மேலே கண்ணாகுது சார். நீங்க வந்து முக்கியமான இடத்துல நீங்க ரோட பிளாக் பண்றீங்க. இல்லை இன்னைக்கு கேட்டுங்க சார், இன்னைக்கு வந்து என்டியோட எம்பிக்கள் குழு வந்திருக்குல்ல, நடிகை ஹேமாமணி கேட்டிருக்காங்க. இது வந்து இது எதேச்சும் நடந்த மாதிரி தெரியல, திட்டம் நடந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. எப்படி கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வர முடியும்? எப்படி கரண்ட் கட்ட முடியும்? கரண்ட் கட் பண்ண சொல்றது யாரு? கரண்ட் கட் பண்ண ரீசன் நான் சொல்லிட்டா. கரண்ட் ஏன் கட் பண்ணாங்கன்னு முதல்ல நாகப்பட்டினத்தில் விஜய் போகும்போது அந்த நாகப்பட்டினத்துடைய மாவட்ட செயலாளர், அந்த பொறுப்பாளர் செல்வகுமார்னு பேர், ஒரு மனு கொடுக்குறாரு. ஒரு ஜேஇ கிட்ட போய் மனு கொடுக்குறாரு. என்ன மனு கொடுக்குறாருன்னு கேட்டால், இந்த மாதிரி வந்து கரண்ட் கட் பண்ணுங்க, ஷட் டவுன் பண்ணுங்க. எங்கள் தலைவர் விஜய், அவனை போய் தலைவர்ட்டேன், விஜய் எந்த இடத்துல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு பிரச்சாரத்தை முடிக்கிறாரோ, என்ன சொல்கிறது, அங்கே எங்கேயுமே ஷட் டவுன் பண்ணணும், கரண்ட் இருக்கக்கூடாது.
ஏன் கரண்ட்டை கட் பண்ண சொல்கிறோம்? பொதுவாக அரசியல் கட்சியில் கூட்டம் நடந்தால் எங்கள் தலைவர்கள் வராங்க, கரண்ட் கட் பண்ணாதீங்க, எங்களுக்கு மனு கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஷட் டவுன் ஆகாத மாதிரி பார்த்துவோம். ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், அது உதிரி கட்சியோ லெட்டர்பேட் கட்சியோ ஏதோ ஒரு கட்சி. நீ ஏன் கரண்ட் கட் பண்ண சொல்கிறேன்னா, அவன் சொன்னது என்ன பண்ணுறதுங்கோ, எங்கள்கிட்ட இது பூரா குரங்குங்கோ, எல்லாம் டிரான்ஸ்ஃபார் கம்பத்தில் ஏறிக்குதுங்கோ, டிரான்ஸ்ஃபார் ஒயர் ஏறிக்கின்னு கரண்ட் கம்பத்திலே தொங்குதுங்கோ, மற்ற மேலே ஏறுதுங்கோ, கோயில் கோபுரத்து மேலே ஏறுதுங்கோ, வீட்டு மேலே ஏறுதுங்கோ, டிரான்ஸ்ஃபார் மேலே ஏறி உக்காந்துக்கிறான். அவன் கரண்ட் அடிச்சு செத்தானா காக்கா மாதிரி கருகி போவான், நாங்கள் பழி காலாயிடுவோம். அதனால் பிரச்சனையே இல்லை, எங்கள் வண்டியிலே லைட்டு எல்லாம் இருக்குது, நீங்கள் கரண்ட்டை கட் பண்ணுங்க, கரண்ட்டை கட் பண்ணுங்கன்னு சொன்னது அவங்க. விஜய் சொன்னாரு, பேசுறாரு. ஏங்க விஜய் அப்படிதான் மாத்தி பேசுவாங்க, கரண்ட் கட் பண்ணிடுறாங்க, அப்படிதான் மாத்தி பேசுவாங்க. பயமா இருக்காங்க. கரண்ட் கட் ஆனது ஒருத்தர் டிரான்ஸ்ஃபார்மர் மேல தொங்கறான் வயர்ல 10 பேர், கரண்ட் கட் பண்ணாது என்ன பண்ணுவாங்க? அந்த வீடியோல நீங்க பாக்கலையா? தொங்கறான் சார் டிரான்ஸ்ஃபார்மர்ல. விஜய் கேக்குறாருல்ல, என்ன பயமா இருக்காங்க, ஏன் நான் வந்தா கரண்ட் கட் பண்றேன்னு கேக்குறாருல்ல. உன்னை பார்த்து நாங்க என்ன பயம்? அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சு. காரணம் யாரை பார்த்து யார் பயப்படுறது? யாரை பார்த்து யாரை பயப்படுறது? யாரை பார்த்து அங்கிள்னு சொல்ற? மேடையில் பேசுற பேச்சாடாது. இன்னைக்கு சிஎம் சார்னு சொல்றாரு, அன்னைக்கு அங்கிள் சொன்ன வெற்றி செஞ்சோம், இன்னைக்கு சிஎம் சார்ன்ற. சிஎம் பத்தி நீ ஒரு மரியாதையா பேசுறியா? நீ வந்து எதிர்க்கலாம், விமர்சனம் பண்ணலாம். குடும்பமே கொள்ளடிக்குது, குடும்பமே கொள்ளடிக்குதுன்னா நீ விளக்க பிடிச்சி பாத்தியாடா? நான்சென்ஸ். நீ விளக்க பிடிச்சி பாத்தியா குடும்பம் கொள்ளடிக்குதுன்னு? சும்மா விட்டுடுவானா? என்ன கொச்சையா பேசக்கூடாது? எப்படா நீ சொல்ற குடும்பம் கொள்ளடிக்குதுன்னு விட்டுடுவானா? இடி ஐடி மோடி கேடி அமலாக்கத்துறை விட்டுடுவானா? எத்தனை அமைச்சருடைய ரைடு வந்தான், நாங்க பயந்துமா? என்னாச்சு அவன் அமைச்சருடைய ரைடு ஏன் வந்தான்? மாண்புமிகு அண்ணன் அருணையின் செல்வம் அண்ணன் ஏவா வேலு வீட்டுக்கு ரைடுக்கு வரான். ரைடு நடந்துனே இருக்குது. அண்ணன் ஏவா வேலு தில்லா உட்காந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இதை பாரு என் பேரில் என்ன சொத்துக்குது, இதை பாரு நான் கணக்கு காட்டிக்கிறேன்னு எல்லாருக்கும் டீ காப்பி கொடுத்து அனுப்பிச்சாரு. எல்லார் வீட்டுக்கு ரைடுக்கு போனா. மாண்புமிகு அண்ணன் ஜெகதர்ஷன் வீட்டுக்கு ரைடுக்கு போனாங்க. அவருக்கு கணக்கு கொடுத்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. திருச்சியில் மலைக்கோட்டை சிங்கமண்ணன் கே நேரு வீட்டு ரைடுக்கு போறாங்க. அண்ணன் ஐபி வீட்டு ரைடுக்கு போனாங்க. காட்பாடியில் பொதுச்செயலர் அண்ணன் துரைமுருகன் வீட்டுக்கு கெடப்பாரோட போனாங்க. அவர் எங்கே வெளியூரில் இருந்தார், கெடப்பாரோட போனாங்க. வாங்க சாவி திறந்து விட்டாங்க, வாங்க ரைடு பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு. எங்களை மிரட்டினா பிஜேபி. அதிமுக வீட்டுக்கு ரைடுக்கெல்லாம் போல. அமித்ஷா கூப்பிட்டாரு, 3 காரு மாறி ஓடி ஓடி போனாரு. அண்ணன் எடப்பாடி போன உடனே கபர்தார் கபர்தார் क्या बोल रहा है तू? दीगार मालूम दिल्ली के आसपास में दीगार जेल में डालूंगा, रोटी खाना கபர்தார் பேஞ்சோ தர்றதா காலில் சாஸ்தாகமாக விட்டார், முட்டிக்கால் போட்டுன்னு. மிரட்டி தான் வச்சிருக்கிறாங்க கூட. ஒன்று சொல்லிட்டுங்களா, மிரட்டி அந்த பிஜேபி வந்து கூட வச்சுருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வந்துட்டு மிரட்டி வச்சுருக்காங்க. அந்த பிஜேபிக்காரன் நாங்கள் வந்துட்டு கொள்ளையடிச்சா விடுவானா எங்களை? அவன் தான் பார்க்குறானே முதலமைச்சர் எதுலையாவது சிக்குவாரா, உதயநிதி எதிராக சிக்குவாரா? எங்கள் மாண்புமிகு நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் உதயநிதி சொன்னார், என் வீட்டு அட்ரஸ் தர, என் வீட்டுக்கு வாங்கடா இடி ஐடின்னு. மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. ஆனால் இவனுங்க பூரா தப்பு பண்ணிட்டனால இவங்க பார்த்து பயப்படுறாங்க. பிஜேபி பார்த்து எங்களை பார்த்து குடும்பம் கொள்ளையடிக்குதுன்னு பேசுகிற, அங்கிள்னு பேசுகிற, மேடியில் ரெஸ்பெக்ட் இல்லாத பேசுற, வாக்குறுதி அள்ளி விடுவாங்க. என்ன நிறைவேற்றிருக்கிறேன்னா என்ன வாக்குறுதி? ஒவ்வொரு வாக்குறுதியாக சொல்றாரு, இதெல்லாம் நிறைவேற்றல அப்படிங்கிறாரு. தளபதி என்ன சொன்னார் ஆட்சி வரதுக்கு முன்னால? உங்கள் தொகுதியில் மு க ஸ்டாலின் சொல்லிட்டு மனு வாங்கினார் இல்லை, 10 வருஷத்துக்கு சொன்னார். இவங்க அதிமுக தொடர்ந்து 10 வருஷம் இவங்க அடிச்ச கொள்ளை, இவங்க பண்ணிக்கிற குளறுபடியில் தமிழ்நாடு சரி செய்யணும், நான் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றணும்னா 10 வருஷம் திமுக ஆட்சியில் தான் நிறைவேற்ற முடியும்னு தேர்தலுக்கு முன்னாலே சொல்லிட்டார். ஓட்டு கேட்கும் போதே சொன்னார். 10 ஆண்டுகள் ஆனாதான் இவங்க பண்ண கூத்தெல்லாம் சரி பண்ண முடியும். இருப்பினும் மக்களுக்கு நல்லாட்சி தருவேன் என்று சொன்னார். மக்களுக்கு நல்லாட்சி, பெண்களுக்காக நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிறார் தலைவர் தளபதி. சரி, அதனை விமர்சனப்பட கூட பண்ணிட்டு போயா? ஒரு மட்டு மரியாதையாக பேசுறதில்ல, ஒரு மட்டு மரியாதை தெரியல. ஏன் ஜெயலலிதா கிட்ட நீ பேச முடியுமா? வாட் இஸ் திஸ் அங்கிள் அன்றைய அன்னைக்கு உன் தலைவா படம் ரிலீஸ் பண்ணாத ஜெயலலிதா ஆப்போச்சிச்சே, அப்பனும் முள்ளியும் போய் இப்படி நின்னீங்களே, அப்போ கேட்கறது வாட் இஸ் திஸ் ஆண்டி, வாட் ஆர் யூ டூயிங் ஆண்டி, வாட் ஆண்டி ஜெயலலிதான்னா அம்மா பெத்த அறுத்து காக்காய்க்கு போட்டு உப்பு மிளகா வச்சுருப்பாங்க. அன்னைக்கு பயந்து, ஏன்னா ஜெயலலிதா சர்வாதிகாரத்தனமா ஒருத்தன் ஒரு யூடியூபர் பேசியிருக்க முடியுமா? யாருன்னா ஜெயலலிதா பேசுனாங்களா? தூக்கி போட்டாங்களே. இன்னைக்கு அந்த ஒரு அதிகாரம், அந்த ஒரு கட்ஸ் இன்னைக்கு திமுக இல்லையா சார்? திமுக இல்லைன்னு சொல்ல அங்கிள்ங்கிறாரு, பயமா அங்கிள். ஹலோ, என்ன இவனை பார்த்து நாங்க பயப்படுறது? ஒரு ஜனநாயக தலைவர். நீங்க ஒரு செருப்பு விடுறீங்க சார், நீங்க போய் செருப்பு விடுறாங்க பாத்தீங்களா? அவங்க சொல்றா சார், தாவே கத்தம் சொல்றாங்க. யாரு அவர் பேர் சொன்னா செருப்பு விடுவது அப்படிங்கறாரு. செருப்பு விடுறவன் யாரு? கண்டுபிடிச்சு விடு. செருப்பு விட்டவன் யார்? குடியாத்து குமரன் சொல்லிட்டா. குடியாத்து குமரன் பேசினா கரெக்டாக பேசுவோம், உங்களுக்கு தெரியும். செருப்பு விட்டவன் யாருன்னு கேட்டால், கரூரில் நகர செயலாளர் கேட்டு அந்த புரோட்டா கடை மாஸ்டர்னால புஷி ஆனந்தன் அவங்ககிட்ட 10 லட்சம் கொடுத்து ஏமாந்துட்டான்.
அவன் தான் ஆள் விட்டு செருப்பு வச்சான். இந்த குற்றச்சாட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு புஷி ஆனந்த மேலே விடலாம், ஏன் தலைவர் மேலே விடணும்? அவன் புஷி ஆனந்த மேலே நிற்கலையே. அவங்க விஜய் பேர் சொல்லி தான் பணம் 10 லட்சம் வாங்கினா. இல்லை உண்மையிலே விஜய் பேர் சொல்லி தான் வாங்குறாரா? வாங்குறது எல்லா இடத்துலையும் அப்படி தான் சார். விஜய்க்கெல்லாம் என்ன, அதாவது 6 மணிக்கு மேலே தண்ணி பொண்ணு, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லுவாங்கல்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ். இந்த கொரோனாலேருந்து வந்துடுச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஒரு லேப்டாப் வச்சுன்னு கம்ப்யூட்டர் வச்சுன்னு வீட்டிலேருந்து ஐடி கம்பெனியில் உலகம் முழுவதும் இருக்கிற ஐடி கம்பெனியில் வேலை செய்வாங்க, மாச்சமான சம்பளம் வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி ஒர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ். 6 மணிக்கு மேலே தண்ணி அடிக்காமல் இருக்க முடியாது, கை காலெலாம் இப்படி ஒருத்தரும். சரி, அது பர்சனல் விஷயம் இருங்க. இல்லை ஒர்க் ஃப்ரம், நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற அந்த ஒரு தலைவருக்கு இவ்வளோ கூட்டம் கொடுது சார். கூட்டம் கூடுதானே கரக டான்ஸ் ஆனா கூட தான் கூட்டம் கொடுது. நாளைக்கு வரட்டுமே நயன்தாரா ரோட்டுக்கு, அந்த அம்மா நயன்தாரா வரட்டுமே, திருமதி நயன்தாரா விக்னேஷ் வரட்டுமே ரோட்டுக்கு. இதோட அதிகம் கூட்டம் கொண்டோம். இந்த சினிமாவில் ஐட்டம் டான்ஸ்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? தப்பாக நினைக்காதீங்க. சினிமாவில் ஐட்டம் டான்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. நான் பெண்களை தப்பாக பேச மாட்டேன், பெண்கள் மீது மரியாதை வச்சிருப்பேன். ஐட்டம் டான்ஸ்னு சொன்னால் அந்த காலத்தில் டிஸ்கோ சாந்தி, இந்த ஜெயமாலா எல்லாம் வில்லனுங்க, கடைசியில் சில்க் சுமிதா, நல்ல பரவாயில்ல சில்க் ரைட்டு. இவங்கெல்லாம் இந்த கடைசி நேரத்தில் வில்லனுங்க ஹீரோயின் எல்லாம் கட்டி போட்டுருவாங்க. ஹீரோ காப்பாற்றுற போது இன் பிட்வீனில் அது ஒரு டான்ஸ் ஒன்று நடக்கும். அது பேர் ஐட்டம் டான்ஸ் சொல்லுவாங்க. இன்றைக்கும் இருக்குது. பெரிய பெரிய நடிகைங்கள்லாம் ஃபீல்டு போயிட்டவங்க அந்த ஐட்டம் டான்ஸில் வந்து ஆடுவாங்க. அதனால் நான் உங்களை ஐட்டம்னு சொல்ல வரல, அதுக்கு பேர் ஐட்டம் டான்ஸ். இல்லை எதுக்கா சொல்ல வரீங்க? அந்த மாதிரி ஐட்டம் டான்ஸ் ஆகிற நடிகை வந்தால் கூட விஜய்க்கு கூடுற கூட்டம் கூட அதிக கூட்டம் கூடும். ஆனால் என் தலைவனை பார்க்க வந்தேன், என் புருஷனோட என் விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு பொண்ணு சொல்ல அவளை எந்த செருப்பு அடிக்கல, 26 வருஷம் 27 வருஷம் சொல்றா. என்ன சொல்றான்னா, எப்படிங்கிறாங்க பாரு, இந்த கட்சி கொள்கை பாரு. ஒத்தி சொல்றா, எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும். போய் அவன் பக்கத்துல பத்துக்கு போ, செருப்பு அடிக்கலாமா வேணாம் அவளை சொல்ல சார். ஒரு அதிகப்படியான ஒரு அன்புல சொல்லலாம். எது புருஷனை வச்சுக்கின்னு என் புருஷனை கூட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், அவன் பாக்குறான். அடுத்த வீடியோ பாத்தீங்களா? அது அந்த அக்காவுடைய புருஷன் கலவ பண்ண வேண்டியது. நீங்க கலவறீங்க. அக்கா அது உனக்கு அக்காவா? சரி ஆன்ட்டி ஏதோ ஒன்று சொல்லி ஆன்ட்டி ரைட், அது ஒத்துக்கிறேன். இதை கேளுங்க. இல்ல இத புருஷன் கலவ பண்ணுங்க, நீங்க கலவ போறீங்க. புருஷன் கவலைப்படலையா? அந்த வீடியோ பார்க்கலையா? இவ சொல்லிட்டா, எனக்கு என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும். அவன் புருஷனை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன்னா அவன் முன்னாடி இப்படி சொல்லுது, அது என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும். இதுக்கு நீ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு என் பொண்டாட்டி கூட திரிஷா தான் பிடிக்கும்னு அவன் சொல்கிறான். அடுத்து இது ஒரு கட்சி, இதுக்கு நம்ம 2 பேர் உட்காந்து பேசிக்கிறோம். இன்னொருத்தி பேசுகிறேன் நாமக்கல்ல, 26 வருஷமாக நான் விஜய் தான் லவ் பண்ணுறேன், 26 வருஷமாக விஜய் தான் லவ் பண்ணுறேன். அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு என்றைக்கு இருந்தாலும் விஜய் கூட ஒன்று சேருவேன். சரிம்மா விஜய் தான் லவ் பண்ணுறேன்ற, இந்த பக்கத்தில் ஒரு குழந்தை நிற்குது, பக்கத்தில் ஆள் நிற்கிறான். இதெல்லாம் யாருன்னு? இது என் குழந்தை, இது என் புருஷன். விஜயை லவ் பண்ணுறன்ற குழந்தை புருஷன் எப்படின்னா, சரி கல்யாணம் ஆச்சு சும்மா இருக்க முடியும், உணர்ச்சிகளை பரிமாறி ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஆனால் நான் விஜய் தான் லவ் பண்ணுறேன். இது ஒரு கட்சியா சார்? ஒரு தொண்டரை எப்படி பக்குவப்படுத்துறதுன்னு தெரில. இப்போ தொண்டரை எம்ஜிஆருக்கு சேராத கூட்டமா, விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்துக்கு சேராத கூட்டமா? ஆந்திராவில் பிரஜாராஜன் ஒரு கட்சி ஆரம்பித்தார் சிரஞ்சீவி. விஜய் விட 100 மடங்கு பெரிய ஸ்டார் சிரஞ்சீவி. சும்மா 10 லட்சம் பேர் சேர்ந்தான். திருப்பதி குலுங்கி போச்சு. 22 பேர் 23 பேர் எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க எடுத்த உடனே. இனிமேல் நமக்கு அரசியல் செட் ஆகுது. அந்த கட்சி அவங்க தம்பி பவன் கல்யாணத்தை ஒப்படைச்சிட்டார். அதுதான் இப்போ ஜனசேனாவோ இன்னொரு கட்சி ஆந்திராவில். நவ் இஸ் டெப்டி சிஎம் இன் ஆந்திர பிரதேஷ். அவன் ஒரு சங்கி. அந்த ஆள்னாலே முடியல. சினிமாவில் ஷைன் ஆனவங்க இந்த உலகத்தில் 2 பேர். ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் கூட திடீர்னு அரசியலுக்கு வரல. நம்ம நிறைய பேசி 15 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டார். திமுகவில் இருந்தார். எம்ஜிஆர் திமுகவில் உறுப்பினராக வந்து கலைஞர். எம்ஜிஆர் திமுகவில் எம்எல்ஏ வந்து கலைஞர். எம்ஜிஆர் திமுகவில் பொருளாளராக வந்து கலைஞர். எம்ஜிஆர் ஒரு மந்திரி பதவி ஈக்குவலான சிறு சேமிப்பு குழு துணைத் தலைவராக வந்து கலைஞர். கலைஞரோடு சேர்ந்து திமுக கூட்டத்தை வச்சு திமுக அரசியல் அனுபவம் பெற்ற பிறகுதான் திமுக தொண்டர்களை வைத்து அண்ணா திமுக ஆரம்பித்து அன்றைக்கு இந்த சோசியல் மீடியா டிவி எதுவும் கிடையாது. சினிமா முகத்தில் சிஎம் வந்தார். அதே மாதிரி ஆந்திராவில் என்டி ராமராவ் தேவடா அண்ணா. ஆயிரக்கணக்கான கோயில் ஆந்திர பிரதேசில் கிருஷ்ணர் கோயில் ராமர் கோயில் பார்த்தீங்கன்னா அவர் சினிமாவில் கிருஷ்ணர் விட ராமர் விட போட்டிருக்காருல, அந்த சிலை தான் இருக்கும். அதுக்கு பிறகு யார் சினிமாவில் சைன் ஆனாங்க? யாரும் செய்யல. ஆனானப்பட்ட ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், இன்னைக்கு ஏசியாலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவரே அரசியலுக்கு வர தமிழகத்தில் வெற்றிடக்குதுன்னு சொல்லிட்டு ஆளை விட்றாச்சாமின்னு அவரே ஓடிவிட்டார். விஜயகாந்தால சைனாவில், சிவாஜி கட்சிக்கு வந்தார் சைனாவில், பாக்யராஜ் வந்தார் சைனாவில். இவங்கெல்லாம் இவரை விட பீக்கில் இருந்தவங்க. அந்த மாதிரி கர்நாடகாவில் பலர், அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் பலர், இன்டர்நேஷனல் உள்ள பலர் எல்லாம் கீழே வந்தாங்க. நீ எப்படி மேன் வந்துடுவேன் எடுத்த உடனே? மக்கள் ஓட்டு போட்டாவா? உனக்கு வர கூட்டம் ஓட்டா மாறாது மேன். கூத்தாடி உன்னை பார்க்க வரான். நீ அரசியல்வாதி ஆன பிறகு நீ அரசியல்வாதியா இருக்கணும். நீ அரசியல்வாதி ஆன பிறகு நீ கூத்தாடியா இருக்கிற. 1 டிவிக்கு 2 டிஎம்கே, 1 டிவிக்கு 2 டிஎம்கே. எங்க 2 பேர் தான் போட்டி, எங்க 2 பேர் தான் போட்டி. உடனே சோசியல் மீடியாவில் போடுறான். விஜய் சொல்றாரு 1 டிவிக்கு
2 டிஎம்கே. அது இல்ல விஜய். 1 திரிஷா, 2வது கீர்த்தி சுரேஷ். 1 திரிஷா, 2வது கீர்த்தி சுரேஷ். இவங்க 2 பேர் தான் போட்டின்னு வெற்றி செய்யறான். இதெல்லாம் என்ன காரணம்? நீ என்ன அரசியல் பண்ற? உனக்கு தான் அரசியல் பண்ண தெரியுமா? வீடியோ வெளியிடுற. என்ன வீடியோ வெளியிடுற? நீ பழி வாங்குறதா இருந்தா என்ன பழி வாங்கணும்? உன்னையா மேன் பழி வாங்கணும்? இன்னொரு வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு சார். என்ன வீடியோ அது? 2 அமைச்சர் மத்தியில ஒரு அமைச்சர் கதறினாரு. அது ஒரு பைத்தியக்காரன். அது நியாயமா? அவர் அழுதாரு. என்ன அப்படி அழுகுறாரு அப்படின்னு சொல்லி. ஆமாங்க. ஆமா. என்ன தப்பு? ஆமா. ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு அமைச்சர் எங்கள் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தளபதியால் வளர்க்கப்பட்ட நடிக்கிறாரு அப்படிங்கிறாங்கல்ல. நடிக்கிறவன் இவன் அன்புமணி. அன்புமணி தானே சொல்றீங்க? அந்த ஆள் பத்தி நான் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். அந்த ஆள் பத்தி பேசக்கூடாது. அவன் ஒரு மனுஷனா சார்? அவன் ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. அவர் ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர், ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர். குழந்தைகளோட தான் பழக்க வழக்கங்கள் அவர் அதிகம். ஸ்கூலில் போகிற பசங்கள்கிட்ட போயிட்டு எல்லாரும் அவர்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுவாங்க. ஒரு பெரிய குடும்பம். மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு பெரிய குடும்பம். அவங்க தாத்தா அன்பிலார் திராவிட இயக்கத்தினுடைய தூண். அவங்க அப்பா அன்பில் பொய்யாமொழி தளபதி இளைஞரணி செயலாளர் இருக்கும்போது இளைஞரணி துணை செயலாளர். தளபதி இளைஞரணி ஐவர் கூட ஆரம்பிக்கும் போது அதில் ஒருத்தராக இருந்தவர். எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் மறைஞ்சிட்டார். அப்போ சின்ன வயசு. அவங்க அப்பா மறையும் போது அண்ணன் அன்பில் பொய்யாமொழி மறையும் பொழுது அண்ணன் அன்பில் மகேஷ் சின்ன வயசு. அவர் தான் தூக்கி வளர்த்தார். யாரை? சித்தப்பான் தான் கூப்பிடுவார். எப்படி அண்ணன் உதயநிதி அவருக்கு ஒரு பிள்ளையோ அந்த மாதிரி தான் ஒரு புள்ள அன்பில் மகேஷ். தளபதி கிட்ட கலைஞர்கிட்ட இருக்கிற மனிதாபிமானம் அவங்க வளர்த்த புள்ள அன்பில் மகேஷ் கிட்ட இருக்குது. ஒரு குழந்தை 1.5 வயசு குழந்தை ரத்த சகதையோடு அந்த போஸ்ட்மார்ட்டமில் போட்டு வச்சுக்கிறாங்க. 80 வயசு மூதாட்டியை போட்டு வச்சுக்கிறாங்க. சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் படுத்து செத்து கடை. அதான் சொன்னார். இல்லை சார், பள்ளிக்கு இருக்க வரணும் சொல்லுங்க. பள்ளிக்கு போக வேண்டிய குழந்தை இறந்துருச்சு. பள்ளிக்கு போயிட்டு இருக்கிற குழந்தை இருந்துச்சுன்னு ஐயோன்னு பார்க்கும்போது யாரா இருந்தாலும் கண்ணில் தண்ணி வருங்க. அவர் அழுகுறாரு. கேமரா பார்த்து அழுவலிங்க. அவர் அங்கே எங்கேயோ அழுதுனுக்கிறாரு. கேமரா இப்படி அவரை காட்டுறாங்க. அவர் எங்கேயோ அழுகுறாரு. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர் கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்றாரு. அதை நடிப்புன்னு சொல்றிய அந்த அன்புமணியை ஜாடு பாடு பாடுகா பாடுஸ் பையா லக்காடி பையா திட்டுறதுல என்ன தப்புக்குது? உனக்கு ஒரு மனசாட்சி இல்லை அன்புமணிக்கு? நீ நடிக்கலையா? நீ நடிக்கல? பொய்யா சொன்னார் எடப்பாடி பழனிசாமி எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னால. எடப்பாடி சிஎம் இருக்கும்போது தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் அறிவிக்கும் போது 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அரசாணை வெளியிடுற வன்னியர்களுக்கு 10.5 கொடுத்துட்டு ஒரு ஃப்ராடு வேலை பண்ணார் எடப்பாடியும் அன்புமணியும் சேர்ந்து. உடனே 10.5 அது ஒரு ஃப்ராடு வேலை. அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியாது. அந்த இடஒதுக்கீட்டு அதுக்கெல்லாம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும். எவ்வளவோ இருக்குது. அதுக்கெல்லாம் அரசாங்கத்திட்ட ஆதாரம் காட்டணும் யூனியன் கவர்மெண்ட் கிட்ட. அதன் பிறகுதான் அது கொடுக்க முடியும். அது தளபதி பண்ண போறாரு. வன்னியர்களுக்கு எம்பிசியில் சேர்த்து தலைவர் கலைஞர் இதே வன்னியர்களுக்கு 10.5 கண்டிப்பா தளபதி கொடுப்பார். ஆனா இன்னைக்கு ஃப்ராடு தனமா எடப்பாடி சொன்னேன். அப்போ அன்புமணி ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கின்னு ஐயோ நான் கேட்டது நடந்துச்சேன்னு ஊன்னு அழுதியே ஊன்னு அழுதியே. அதுடா நடிப்பு. இன்னொரு நடிப்பு இங்கே பாரு. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் நடிப்புங்கிறீங்களே. பெரிய நடிகை அடிப்பு. 72 மணி நேரம் என்ன மேன் பண்ணிட்டு இருந்த? ஏன் இந்த ஃபீல் 72 மணி நேரம்? ஒரு மனுஷன் இருக்கு. நானும் ஒரு மனுஷன் தான். நீ மனுஷன் தான். நான் உன்னை பேய் பிசாசுன்னு சொல்ல. ஆனா உனக்கு மனிதாபிமானம் இல்லையாடா? உனக்கு மனிதாபிமானம் இல்லை. இது நடிப்பு. பொட்டிமணி மாங்காமணி ஊழல் மணி. இதுடா நடிப்பு. இது நடிப்பு. அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அழுதாருன்னா தளபதியால் வளர்க்கப்பட்டவர். அது உண்மையான ஒரு உணர்வு. அதெல்லாம் அன்புமணி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன்லாம் ஒரு அரசியலில் ஃபியூஸ் போன பல்பு. அவனை பற்றி பேசுறதெல்லாம் நம்ம உடனே அதெல்லாம் வேஸ்ட். அது இல்லை சார், இப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது இல்லை, இது உளவுத்துறை தெரியுமா தெரியாதா? உளவுத்துறை கட்டுப்பட தவறிடுச்சா? இல்லை சார், ஒரு கூட்டம் வருது இல்லை, இதே டிஎஸ்பி சொல்கிறாருல, நான் இங்கே நிப்பாட்டுக்கேன், இங்கே இதோட பேசி முடிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாருல, நான் உள்ளே போனேன் அதை ஒருத்தனை சொல்கிறாருல. இல்லை அந்த பேச்சு நீ கேட்கணும். இல்லை டிஎஸ்பி பேட்டி கொடுத்தாருல. இதை பாருங்கள், நீங்கள் இங்கே நின்று பேசினா தான் உங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் பேசுங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க? ஆதவர்ஜனாகிட்டே சொல்கிறாங்க. அந்த பரோட்டா கடை மாஸ்டர் புஷி ஆனந்தகிட்டே சொல்கிறாங்க. கரூர் மாவட்ட செயல்கிட்ட சொல்கிறாங்க. சார் இங்கே நின்று பேசுங்க சார். நீங்கள் வேணால் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட பேசிக்கிங்க. ஆனால் நீங்கள் தள்ளி போனீங்கன்னா அங்கே அந்த இடம் குறுகிய இடமா இருக்குது. கூட்ட நெரிசல் ஆயிடுச்சுன்னா அங்கே போலீஸ் உள்ளே போனால் தொண்டர் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. தேவையில்லாமல் கிளாஷ் கிடக்கும். இங்கே பேசுங்கன்னு எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஆதவர்ஜனா சண்டை போடுறான் போலீஸ்கார் கூட. நான் அங்கே தான் போவேன்னு வலி போவேன். வீம்பா அங்கே போய் இத்தனை பேர் சாகடிச்சிங்க. ஏன் வாண்டடா தடுத்து நிறுத்த முடியாதா காவல்துறையினால? வண்டி தான் போயினே இருக்க. பார்க்கல வீடியோவில் பாட்டுங்க சார். காவல்துறை நிறுத்த போய் தான் லட்டியாஜ் பண்ணிட்டாங்க. போலீஸ் என்ன அடிக்கணும்னு ஆசை. உலகத்திலே ஸ்காட்லாண்டுக்கு ஈக்குவலான போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் தான். தமிழ்நாடு போலீஸ் தான். அந்த போலீஸை மதிச்சிங்களாடா? இன்னைக்கு விஜய் பிரச்சாரத்துக்கு வந்தா 2000 போலீஸ் 3000 போலீஸ் போடணும். பண்ணீங்கன்னா சிஎம்மா இல்ல பிஎம்மா? உனக்கு என்ன அரசாங்கம் கட்டு போட்டு இருக்குதா? உனக்கு பெரிய கூட்டம் வருது, பெரிய கூட்டம் வருதுன்னா நீ அந்த மாதிரி நீ அந்த கூட்டம் வருதுன்னா அந்த கூட்டம் கிளாஸ் ஆகுது மாதிரி நீ நடந்துக்கணும். போலீஸ் சொல்றதுல ஏன் உன்னை பேச சொல்றாங்க? இல்ல எப்படி நீ பேசுறது லைவா இல்லை சேனல் வரப்போகுது, சோசியல் மீடியாவில் வரப்போகுது, யூடியூப்ல வரப்போகுது, எப்படி ரீச் ஆகிடும்? அங்கதான் போவனு. அங்க போனா கூட்ட நெரிச்சல் எதனா நடக்கும்னு திட்டமிட்டு போனானுங்க. அங்கன்னு நான் ஏன் குற்றச்சாட்டு சொல்ல மாட்டேன்?
அதுதான் அவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்க. நான் பேசிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் உள்ள வருது, வேணும்னு திட்டமிட்டு அனுப்புறாங்க. பேஷண்ட் சீரியஸா இருக்கிறான். ஒரு பேஷண்ட் ஏத்தனா மட்டும் ஆம்புலன்ஸ்ல சைரன் போடணுன்ற அவசியம் இல்லை. ஒரு பேஷண்ட்டை பிக்கப் பண்ணும்போது உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அப்போ சைரன் போட்டு தான் ஆம்புலன்ஸ் போகும். இது இந்த பிரச்சனை கிளப்பு வந்து எடப்பாடி பழனிசாமி வேணும்னு ஆம்புலன்ஸை விடுறாங்க. ஆம்புலன்ஸ் இன்னொரு முறை பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ் வந்தால் டிரைவரே பேஷண்ட்டாக போவான். அந்த மாதிரி அந்த டிரைவரை போட்டு அடித்தாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வருது, அந்த சேலம் மாவட்ட மாநகர செயலாளர் யாரோ ஒருத்தன் ஒரு கருப்பு கலர் காரில் அந்த ஆம்புலன்ஸை மடக்கிறான். அவன் ஆம்புலன்ஸ் டிரைவர் அழுகுறான், சார் ஒரு பேஷண்ட் சீரியஸாக இருக்காங்க சார், நான் போய் அவங்கள பிக்கப் பண்ணி அங்கே ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து கூட்டின்னு வரலன்னா இறந்துருவாங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடிக்கிறான். விட முடியாதுறான், ரவுடித்தனம் பண்ணுறான். இவெல்லாம் ஜெயிச்சா நாடு என்ன ரவுடித்தனம் பண்ணுறான். அப்புறமா போலீஸ் அவங்க பாணியில் செம காட்டி தள்ளி ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சாங்க. அந்த ஆம்புலன்ஸ் போய் ஒருத்தர் உயிரை காப்பாத்திச்சு. அதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்களா? சிஎம் கூட்டத்தில் எத்தனை கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வருது? தலைவர் தளபதி கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வெளிவிடுன்றாரு. இப்போ ரீசெண்டா மாண்புமிகு துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வச்சு வழிவிடுன்றார். எங்க அக்கா கனிமொழி பேசிட்டே இருக்காங்க, ஆம்புலன்ஸ் வருது, முதல்ல ஆம்புலன்ஸ் வழிவிடுங்கன்றாங்க. ஆனா அந்த ஆம்புலன்ஸ்காரனை போய் தடுக்கிறீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க சார், கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் குடிச்சு 69 பேர் செத்தாங்க, அதில் வந்து முதல்வர்கள் போவே இல்லை, ஆனால் இதில் மட்டும் 1 மணிக்கே போயிட்டாரு. சரி, இதுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டாரு, ஆனால் அதுக்கு மட்டும் போயிடாரு அப்படிங்கிறாங்களே. அதுக்கும் ஆறுதல் சொன்னார், அதுக்கும் 10 லட்சம் கொடுத்தாரு. இப்போ சொல்லிடலாமா? கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு செத்தவனும் இங்கே 40 பேர் குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க, இன்னும் இந்த உலகத்தை கூட சரியாக தெரிஞ்சுக்காத 1.5 வயசு பச்சை குழந்தைங்க, 80 வயசு மூதாட்டி, எந்த பழக்கம் இல்லாத குடும்பத்தில் எடுங்க, இளம் பெண்கள், குடும்ப பெண்கள், கல்லூரியில் படிக்கிற பெண்கள், பள்ளியில் படிக்கிற பெண்கள்லாம் இறந்தாங்களே, அதுவும் கள்ளக்குறிச்சி டெத்து ஒன்றா. நான் ஓப்பனாக பேசிட்டா, அவன் திமிர் பிடிச்சி சாராயம் குடிச்சு செத்தான். அது திமிரு பிடிச்சி சாராயம் குடிச்சு செத்தான். அதுக்கு ஏன் 10 லட்சம் கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க. யாரு என்ன கேட்டாங்க? குடும்பம். ஆமா, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனு 10 லட்சம். அவன் குடும்பம் இருக்குது, அவன் குடும்பம், அவன் சாராயம் குடிச்சான். அவன் பொண்டாட்டி என்ன பண்ணோம், பொண்ணு என்ன பண்ணோம், அவன் பையன் என்ன பண்ணோம், இவன் சாராயம் குடிச்சு செத்து போட்டான். அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுது? 10 லட்சம் கொடுத்தாங்க. அப்புறமா என்ன, சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு அழுகணுமா? சாராயம் குடிச்சு கொழுப்பேறி செத்தானா அவனுக்கு அழுகணும்னு அவசியம் கிடையாது. போடா, 12 மணி கடை திறக்கிறான், போ. 12 மணி கடை திறக்கிறாங்க இல்லை, 10 மணி வரைக்கும் கிடக்குது. உன்னை யாரும் ஒன்று தடை விதிக்க போகிறத, கவர்மெண்ட் லைசன்ஸோடு நடக்கிற கடை. ஐயா, லைட்டை கண்டுபிடிச்சிருந்து தாமஸ் ஆல்வா எடிசனுங்க, டெலிஃபோனை கண்டுபிடிச்சிருந்து கிரகாம்பல், டாஸ்மாக் கடையை கண்டுபிடிச்சிருந்து அம்மையார் செல்வி ஜெயலலிதா, அரசாங்கத்தை சார்பாக மதுபான கடையை கண்டுபிடிச்சிருந்தே செல்வி ஜெயலலிதா தான். அது அப்படியே தொடருது. போங்கடா, அரசாங்க மதுபான கடையில் வாங்கி குடிங்கோ, வாங்கி குடி. நீ சாராயங்கு செத்து போட்டா அங்கே வந்து மந்திரி அழுகணுமா? அவன் செத்து போட்டான், அவன் பொண்டாட்டி அழுதுச்சு, 10 நாள் பொறுத்து ஜாலியாக இருந்துச்சு. என்னம்மா கேட்குறாங்க, அப்போ உன் புருஷ செத்தப்போ அழுத, இப்போ ஜாலியாகிறேன்னா, சரி அப்போ அழுதேன், இப்போ செத்தான் சாராயம் குடிச்சு, என்னைக்கு இருந்தாலும் செத்துருக்கு போகிறான், அவன் இப்போ சாராயம் குடிச்சு செத்தான், அதனால தான் எங்களுக்கு 10 லட்சம் வந்துச்சுன்றாங்க. அது ஒரு கேவலமான சாவு. அது இது நெஞ்ச உருக்கிற டெத்து. உலகமே கண்ணில் தண்ணி விடுறது. பிரதமர்லேருந்து அமித்ஷா வரைக்கும் ஃபோன் பண்ணி தளபதிகிட்ட பேசுனாங்க. என்ன நடந்துச்சுங்க, என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் போயிடுச்சு. இதுக்கும் திமுகவுக்கும் எந்த சதி கிடையாதுன்னு உளவுத்துறை ரிப்போர்ட்டு பிரைம் மினிஸ்டருக்கும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா போயிடுச்சு. இதுக்கும் இந்த சம்பவத்துக்கும் திமுகவுக்கும் ஆளுங்கட்சிக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு எம்பி இருங்க, போலீஸ் சொன்ன இடத்த விட்டு போலீஸ் பேச்சு கேட்காம இவங்க வண்டி முன்னால் எடுத்துகிட்டு போனாங்க. அந்த வண்டி பின்னால் கூட்டம் ஓடுது. இந்த வண்டி போலீஸ் ஒரு இடம் சொல்லியிருக்கு சார், அந்த இடத்துலேருந்து வண்டி முன்னால் போச்சு பாருங்க, கூட்டம் ஃபுல்லாக அந்த வண்டி பின்னால் ஓடுறாங்க. அப்போ போலீஸ் தடுத்துச்சு. அப்போ ஏற்பட்ட அந்த ஒரு தள்ளு முள்ளில் தான் இந்த சம்பவம் நடந்துச்சுங்க. இல்லை எதுக்கு சார் உள்ளே போகும்போது லைட் ஆஃப் பண்ணி போட்டார் யாரு? விஜய் அவர். அதுங்க அவரை தான் சிரிக்கிறான் பார்த்தீங்களா? லைட் ஆஃப் பண்ணி போட்டு சின்ன ரசிக்கிறான் உள்ளோ அந்த கூட்டத்தை பார்த்து. எனக்காக கூட்டம் எப்படி அலமோதுது பாரு, சேடிஸ்ட்டுங்க, சைக்கோங்க. அந்த வீடியோ நான் பார்த்த மதியம். லைட் ஆஃப், உள்ள லைட் எரியும் இல்லை, அந்த லைட் ஆஃப் பண்ணால் நீங்கள் லைட்டு போட்டால் வெளியே இருக்கிற கூட்டம் உங்களுக்கு தெரியாது. அது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நான் பல தலைவர்களோட பிரச்சாரத்துக்கு நான் போயிருக்கிறேன். அண்ணன் உதயநிதி கூட வண்டியில் நான் போயிருக்கிறேன். பெரிய பெரிய நடிகர்கள் அண்ணன் உதயநிதி கூட போயிருக்கிறேன். அண்ணன் உதயநிதி கூட நிறைய போயிருக்கிறேன். வேலூர் இடைத்தேர்தலில் நான் தான் போனேன். உதயநிதி கூட 5 நாள் நான் தான் போனேன். திமுகனுடைய முன்னணி தலைவர்கள் இதே எல்லாரும் கூட போயிருக்கிறேன். நடிகர் அண்ணன் நெப்போலியன் கூட 20 நாள் பிரச்சாரத்துக்கு போனேன். உள்ளே ஃபுல்லாக லைட் போட்டுருவாங்க. வெளியே இருக்கிற கூட்டம் நமக்கு தெரியாது, ஆனால் கூட்டம் தெரியும். என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் லைட் ஆஃப் பண்ணிட்டா வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியும். பார்க்குறான், ரசிக்கிறான். அவங்க அடிச்சுக்கின்னு அலை மோதி ஒருத்தர் கீழே ஓடுறது பார்த்து ரசிக்கிறான் சார். இல்லை ஒரு லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளியில் என்ன பண்ணான்னு தெரியும்ல, அது கூட ஆஃப் பண்ணிருக்கலாம்ல. அதுக்கு என்னது வெளியே சிரிக்கிறது பார்த்தீங்களா? வெளியே இந்த மாதிரி தள்ளுமுள் நடக்குது, மக்கள் கீழே ஓடுறாங்க, ஒருத்தர் மிதிப்படுறாங்கன்னா நீ மைக் எடுத்து பேசணுமே. போலீஸ் அங்கே என்ன நடக்குது பாருங்க,
ஜனங்கள்லாம் ஒருத்தர் மேலே சொல்கிறாங்க, அதை கிளியர் பண்ணுங்க. நம்ம கட்சியார் எங்கே இருக்கீங்க, கிளியர் பண்ணுங்க. யாரு படி பண்ணாதீங்க, தள்ளி போங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ். நீ பேசிக்கணுமே, நீ அதை ரசிக்கிற போது நீ தலைவனடா, நீ ஒரு சர்வாதிகாரி, நீ ஒரு சைக்கோ, நீ ஒரு சேடிஸ்ட். மக்கள் உன்னை இந்த தேர்தலில் நீ உனக்கு அரசியல் வாழ்க்கையும் போச்சு, உனக்கு சினிமா வாழ்க்கையும் போச்சு. யாரை பார்த்து யாரை பழி வாங்குறாங்கன்ற கரூர் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. யார் என்ன பண்ணாங்கன்னு அப்படி சொல்கிறாருல்ல, பார்க்கலாம். என்ன சொல்ற, இனிமே தான் நீங்கள் இன்னும் 100 மடங்கு ஸ்ட்ராங்காக என் கூட வரணும். அப்போ இனி எத்தனை பேர் சாகடிக்க போகிற? இங்கே 41, எங்கே அப்புறமா 101, அப்புறம் 201, அப்புறம் 401. இனிதான் நீங்கள் ஸ்ட்ராங்காக என் பின்னால் வரணும்னு கூப்பிட்றிய. இந்த மாதிரி நீ அரசியல் பண்ணி, இந்த மாதிரி தற்கொலை அரசியல் பண்ணி அப்பாவி இளைஞர்களை கூட கூப்பிட்றியடா. பைக்கில் வராங்க சார் 2 பேர், அந்த பஸ்ஸு போயிட்டே இருக்குது. அந்த பஸ்ஸை வந்து ஓரம் கட்ட மாதிரி கை காட்டுறான், விஜயை பார்த்து கை காட்டினேன் அவங்க. ஆனால் அந்த பஸ்ஸுலேருந்து யாரோ சொல்கிறாங்க, தூரம் போன்னு யாரோ சொல்கிறாங்க. அவனுக்கு தெரில. பஸ்ஸில் அப்படியே வந்து போய் பஸ்ஸில் இடித்து, டயரில் இடித்து தூக்கி விசீர் அடிச்சிச்சு 4 பேர். பஸ்ஸுக்குள்ளே போயிருந்தானா சட்னி, அவன் குடும்பம் நடு ரோட்டில் நின்று இருக்கும். இப்படி ஆர்வ கோளாறு. இந்த விஜய் கூட இருக்கிறவங்க, விஜய் ரசிகர்கள், அந்த ஆர்வ கோளாறுல நடந்தது தான் இது. இருப்பினும் இது அரசு அலட்சியப்படுத்தாது. அந்த இறந்து போன குடும்பத்துக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், தேசத்தந்தை அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களும், நாளைய தமிழக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், திராவிட மாடல் அரசு, திமுக அவங்க குடும்பத்துக்கு துணை நிற்கும். அங்கே அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்காரு, அவரும் அங்கே துணை நிற்பார். அண்ணன் செந்தில் பாலாஜி ஒரு நல்ல மனுஷன். எவ்வளவோ பழி வாங்கிச்சு பிஜேபி, தேவையில்லாமல் ஜெயிலில் வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் திமுக உறுதியாக இருக்கிறாங்க. அந்த கொங்கு மண்டலத்தில் அண்ணா திமுக கூட்டணியை துண்டக்கான துணியக்கான நாங்கள் ஓட்ட போகிறோன்னா விஜய் எங்களுக்கு ஏமாத்தங்க. தேர்தலில் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார்.